எல்லா நாய்களுக்கும் வேக்சின் போட்டிருக்கணும். தெரு நாயோ வீட்டு நாயோ வேக்சின் போட்டிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அலோவ் பண்ணணும். பட் இதுல கவர்மெண்டோட மிஸ்டேக் முழுக்க இருக்கு. ஸோ எந்த ஒரு தெருநாய்களுக்குமே வேக்சின் போடாம அப்படியே தெருவில் விட்டுட்டு இப்போ திடீர்னு வந்துட்டு குழந்தைங்களை கடிக்கிறாங்க, அதே கடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன நியாயம்? அப்போ முதலே வேக்சின் போட்டுதான் அதை எடுத்துருக்கலாம். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இப்போ வேக்சின் போட முடியல, எல்லா தெருநாய்களுக்கும் வெறி பிடிச்ச மாதிரி இருக்குது, அடுத்து இவங்களை அடைச்சு வைக்கணும், அடைச்சு தனியா வச்சு ஊசி போட்டு அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ப முடியுமா இருக்கா? இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் கருத்தடை அப்படின்னு சொல்லப்படுற எடுத்துட்டு போற நாய்க்கள் எல்லாம் ஒண்ணு கறி ஆக்குறாங்க, இல்லைன்னா அடிச்சு கொலை பண்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதுங்களுக்கெல்லாம் ஊசி போட்டு யார் சோறு வளர்க்குறதுன்னு சொல்லி விஷம் வச்சே கொண்டுடுறாங்க, அதை அப்படியே பின்னாடியே புதைச்சு வைக்கிறாங்க. இது போன்ற பல நியூஸ் அனிமல் ஆக்டிவிஸ்ட் கிட்ட இருந்தே வருது. ஸோ அதனாலதான் அனிமல் ஆக்டிவிஸ்ட் என்ன சண்டை போடுறாங்கன்னா, நீங்க தெருநாய்க்களை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா காப்பாத்துங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஊசி போடுங்க, பொறுமையா தான் எல்லாமே பண்ண முடியும். அதுக்குன்னு ஒட்டு மொத்தமா டெல்லியில நாயே இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அப்படி பார்த்தா பூனைங்களுக்கும் தானே வருது, மாடுங்களுக்கும் வருது, குரங்குங்களுக்கும் வருது, எல்லாத்தையும் தூக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசுறாங்க.